Amkette இருந்து Amkette Pocket Blast அப்படின்ற ப்ளூடூத் ஸ்பீக்கர் along with FM ரேடியோ ஆப்ஷனோட ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின மாதிரி சொல்லணும்னு தான் எனக்கு ஆசை. பட் என்ன பண்றது, இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் லான்ச் ஆகி 1 இயர் ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் லேட். சோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் 1490 ரூபீஸ்க்கு இப்போ வந்து செல் ஆயிட்டு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்னு பார்த்தோம் அப்படினா பாக்ஸோட ஃப்ரண்ட்ல Pocket Blast ப்ளூடூத் ஸ்பீக்கர் வித் FM ரேடியோன்னு போட்டுருக்காங்க. Amkette-ஓட சிம்பிள் இருக்கு அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட இமேஜ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. பேக் சைடுல இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து போட்டுருக்காங்க அண்ட் சைடுல வந்து MRP இருக்கு. சோ பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படினா எடுத்ததுமே ஒரு யூசர் கைட், ஒரு USB A to Type C கேபிள் சார்ஜ் பண்றதுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நாக்ஸ் கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. கேபிள்ஸோட லெந்த் வந்து ரொம்ப நீளம் அப்படின மாதிரி சொல்ல முடியாது, பட் பரவாயில்ல, ஓகேவா வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கருக்கு இது வந்து போதும். வயர் குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படினா பரவாயில்ல, நல்ல டியூரபிளா தான் வந்து இருக்கு. அடுத்ததா ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவுதான் அன்பாக்சிங், ரொம்பவே சிம்பிளா வந்து இருக்கு. Amkette Pocket Blast. எது பாக்கெட் பிளாஸ்டா? பாக்கெட்ல வச்சா வெடிச்சிருமா அப்படின மாதிரி கேட்டிங்க அப்படினா அப்படி இல்ல. ஸ்பீக்கரோட சவுண்ட் நல்ல வெடிக்கிற மாதிரி லவுடா கேட்கும் அப்படின்றதுக்காக இந்த பேர் வந்து வச்சிருக்காங்க. உண்மையாவே வெடிக்கிற மாதிரி இந்த ஸ்பீக்கர்ல இருந்து சவுண்ட் கேக்குதா அப்படின்றது இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிரும். சோ வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. இந்த ஸ்பீக்கர்ல 6 வாட் பவர்ஃபுல் டிரைவர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க வித் பேலன்ஸ்ட் ஆடியோ. பேலன்ஸ்ட் ஆடியோ அப்படினா வந்து ஒண்ணும் இல்ல, 6 வாட் ஸ்பீக்கரை ஒரே ஒரு மோனோ ஸ்பீக்கரா மட்டும் வந்து கொடுக்காம ரெண்டு 3 வாட் ஸ்பீக்கரா வந்து பிரிச்சு கொடுத்தாங்க அப்படினா அது வந்து பேலன்ஸ்ட் ஆடியோ அப்படின மாதிரி சொல்லுவாங்க. சோ மியூசிக் கேக்குறப்போ நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணி பேஸ் சவுண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து டெலிவர் ஆகும். அதனால சவுண்ட் குவாலிட்டியும் வந்து வேற லெவலா இருக்கும். இதுல ப்ளூடூத் 5.0 வந்து கொடுத்திருக்காங்க. ரேஞ்ச் பாத்தீங்க அப்படினா டெஸ்ட் பண்ண வர up to 20 மீட்டர்ஸ், கனெக்ஷன்ல எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து இல்ல. பேர் பண்றது ரொம்ப சிம்பிள். ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு போன்ல அவைலபிள் டிவைசஸ்ல இந்த Amkette Pocket Blast அப்படின்றது வந்து காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணி பேர் பண்ணிட்டீங்க அப்படினா 2 to 3 செகண்ட்ஸ்ல பேர் ஆயிடுது. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத லைவாவே காட்டுறேன், கேளுங்க. சோ ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படினா உண்மையாவே வேற லெவலா இருக்கு. 6 வாட் ஸ்பீக்கர்ல இருந்து இப்படி ஒரு லவுட்னஸ் வரும் அப்படின மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கல. கிளாரிட்டியுமே வந்து சூப்பரா வந்து இருக்கு. 1500 செக்மெண்ட்ல இப்படி ஒரு கிளாரிட்டி, லவுட்னஸ் அண்ட் பேஸ் பூஸ்டடான ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து நான் வந்து எதிர்பார்க்கல. 1500க்கு லவுடா வேணா இருக்கும், கிளாரிட்டி மொக்கையா தான் இருக்கும் அப்படின மாதிரி வந்து நினைச்சேன். பட் ஆக்சுவலா கிளாரிட்டி பாத்தீங்க அப்படினா ரொம்பவே நல்லா இருக்கு. இன்-ஆப் சப்போர்ட்லாம் இதுல வந்து இல்ல, பட் இந்த ஸ்பீக்கர்ல FM ரேடியோ ஆப்ஷன் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இன்டர்நெட்டே இல்லாத ஏரியால வந்து இருக்கீங்க, டேட்டா சுத்தமா வந்து இல்ல, போன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் நான் வந்து பாட்டு கேட்டு வைப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படினா நீங்க FM ரேடியோ ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல்ஸ் அப்படினு பார்த்தோம்னா இதுல ரொம்பவே யூனிக்கான டிசைன்ல நம்பர் கீஸோட வந்து கொடுத்திருக்காங்க. along with play pause பட்டன், next track, previous track, volume up and down பட்டன், அப்புறம் மோட் சூஸ் பண்றதுக்கு ஒரு பட்டன். இந்த பட்டன் பிரஸ் பண்ணீங்க அப்படினா ப்ளூடூத் மோட் அப்படி இல்ல அப்படினா FM ரேடியோ ஆப்ஷன்ல வந்து கேட்கலாம். இங்க இருக்க நம்பர் கீயை யூஸ் பண்ணி நீங்க வந்து frequency வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ 100.5 வந்து வைக்கணும் அப்படினா நீங்க 1005 அப்படிங்கற வந்து பிரஸ் பண்ணீங்க அந்த நம்பர் கீ யூஸ் பண்ணி அப்படினா 100.5 வந்து செட் ஆயிரும். மேனுவலா செட் பண்ண வேணாம் அப்படினா ஆட்டோ சர்ச்சிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. play pause பட்டனை ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு லாங் பிரஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்க அப்படினா ஆட்டோ சர்ச்சிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அப்புறம் ஒரு ஷார்ட் பிரஸ் பண்ணீங்க அப்படினா ஆட்டோ சர்ச்சிங்ல இது வந்து பெஸ்டான சிக்னல் வந்து நீங்க இருக்க லொகேஷன் வந்து கிடைக்குதோ அதை வந்து கேப்சர் பண்ணி ப்ளே பண்ணும். அண்ட் இன்னொரு மோட் ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணி போன் கூட வயர்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு பாட்டு கேட்கலாம். பிசிக்கல் ஓவர்வியூ பொறுத்தவரை ஸ்பீக்கரோட ஃப்ரண்ட்ல ஒரு LED டிஸ்ப்ளே வந்து இருக்கு. என்ன மோட்ல இருக்கு, FM ரேடியோ கேட்டிங்க அப்படினா என்ன சேனல்ஸ் எல்லாம் வந்து ப்ளே ஆயிட்டு இருக்கு, பேட்டரி லோ இண்டிகேஷன், ப்ளே பாஸ் இண்டிகேஷன் எல்லாமே இங்க வந்து ஷோ ஆகுது அந்த டிஸ்ப்ளேல. கீழ Amkette-ஓட லோகோ வந்து இருக்கு. டாப்ல கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்கு. பேக் சைடுல ஆன் ஆஃப் பட்டன், டைப் சி போர்ட். இந்த பிரைசிங்க்கு டைப் சி வேற லெவல் தான். அப்புறம் USB போர்ட் அண்ட் மெமரி கார்டு போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. பென்டிரைவ் அண்ட் மெமரி கார்ட்ஸ் போட்டு அதுல இருக்க சாங் ப்ளே பண்ணி இதுல வந்து பாட்டு கேட்கலாம். ஆல்சோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. சோ நீங்க USB ஆர் SD கார்டு வந்து போட்டீங்க அப்படினா நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். USB ஆர் SD கார்டு வந்து போட்டு இந்த ரெக்கார்ட் பட்டனை லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்றேன். நம்ம சேனலுக்கு நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படினா அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படினா அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிருங்க. நான் சொன்னாதான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சரி, ரெக்கார்ட் பண்ணியாச்சு சொல்லுவோம் அப்படின மாதிரி தான் ஒரு புது முயற்சி. நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க ரெக்கார்ட் பண்ண ஆடியோ வந்து பிடிக்கல அப்படினா ரெக்கார்ட் பண்ணதுமே நீங்க வந்து delete பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு டெடிகேட்டட் பட்டனே வந்து கொடுத்திருக்காங்க, delete அப்படினு சொல்லிட்டு. பக்கத்துலயே aux போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கயர் வந்து எதுக்கு அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல FM இருக்கு அப்படினு சொல்றப்போ சிக்னல் எப்படிடா ரிசீவ் பண்ணுது, ஆண்டனாவே இல்லாம அப்படின்ற மாதிரி சில பேருக்கு வந்து டவுட் வந்து வந்திருக்கும். அதுக்கு தான் இது. இதுல தான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கடா. இதுதான் ஆண்டனாவா? சரி, இது ஒரு உருட்டா இருக்குமோ அப்படின மாதிரி நினைச்சேன். பட் ஸ்பீக்கர் வந்து ஒரே இடத்துல வச்சிட்டு இத மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணா சிக்னல் வந்து வேரியாது. சோ உண்மைதான் போல. ஆல்சோ இந்த கயரை யூஸ் பண்ணி நீங்க போற வர இடத்துக்கு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து எடுத்துட்டு போலாம். சோ ப்ராடக்ட்டோட பில்ட் குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படினா நல்லாவே கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவே குவாலிட்டியா வந்து கொடுத்திருக்காங்க. ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு ஸ்டடியான ஃபீல் வந்து கொடுக்குது. இதோட வெயிட்னு பார்த்தோம் அப்படினா 198 கிராம்ஸ் வந்து இருக்கு டோட்டலாவே. சோ ரொம்ப வெயிட்டா இல்லாம போர்ட்டபிள் அப்படினு சொல்றதுக்கு கரெக்ட்டா இருக்கு. அண்ட் கேமிங்க்கு, வீடியோ பார்க்கறப்போ, மூவி பார்க்கறப்போ ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணா லேட்டன்சி லோவா தான் இருக்கு. சோ நீங்களே பாருங்க, இந்த ஆப்ல கிளியரா வந்து தெரியும். அந்த பால் டச் ஆகிற டைம்ல சவுண்ட் வந்து கேளுங்க.
கரெக்டா டச் பண்ணும்போது சவுண்ட் வந்து கேக்குது. சோ லோவா தான் இருக்கு லேட்டன்சி. அண்ட் பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா 1500 mAh வந்து கொடுத்திருக்காங்க. 12 hours டோட்டல் பிளேபேக் டைம் வந்து கிடைக்கும் அப்படின மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. பட் நான் டெஸ்ட் பண்ண வர 70% வால்யூம்ல வச்சு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 to 11 hours கிட்ட வந்து கிடைக்குது. நீங்க ஃபுல் வால்யூம்ல வச்சு கேக்குறீங்க அப்படின்னா 7 to 8 hours கிட்ட வந்து கிடைக்குது. சார்ஜிங் டைம் பொறுத்தவரை 0 to 100 2.5 hours வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. டைப் சி இருக்கனால. சோ கலர் வேரியன்ட்ஸ் பொறுத்தவரை ரெண்டே கலர் வேரியன்ட்ல வந்து லான்ச் ஆயிருக்கு. பிரவுன் கலர் நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் இது தவிர Black கலர்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ ரெண்டு வேரியன்ட் தான். Amazon, Flipkart அவங்களோட வெப்சைட் எல்லாத்துலயுமே வந்து அவைலபிளா இருக்கு. கரண்ட் பிரைஸ் அண்ட் அவைலபிலிட்டி செக் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. சோ ஃபைனலா இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இவ்வளவு தூரம் வரைக்கும் பார்த்த உங்களுக்காக ஒரு குட்டி கிவ் அவே. சோ நிறைய பேர் கிவ் அவே அப்படின்ற தம்ப்நெயில்ல வச்சிருக்கத பார்த்து வந்து வீடியோ பார்க்க வந்து வருவாங்க. கிவ் அவேல என்டர் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா கூட வந்து பார்க்க மாட்டாங்க, போயிடுவாங்க. சோ அதனால தான் எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணல இது கிவ் அவே வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்த ஒருத்தருக்கு அப்படி இல்ல அப்படின்னா நம்ம சேனல்ல எந்த வீடியோ போட்டாலுமே நோட்டிபிகேஷன் வந்து அடுத்த செகண்ட் வந்து ஓபன் பண்ணி பார்க்குற அந்த ஒரு ட்ரூவான சப்ஸ்கிரைபருக்கும் இந்த கிவ் அவே வந்து கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து ஆசைப்பட்டேன். சோ அதனால தான் எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணல. சோ இந்த கிவ் அவேல என்டர் ஆகிறது வந்து ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன் போயிட்டு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல எந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஆல் அப்படி நோட்டிபிகேஷன் ஐகான் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த யூடியூப் அக்கௌண்ட் வச்சு கமெண்ட் பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணி அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து Techie Feed Official அப்படின்ற நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போயிட்டு சென்ட் பண்ணிடுங்க. சோ இந்த கமெண்ட் செக்ஷன்ல இருக்க கமெண்ட்ஸ் வச்சு ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமா ஒரு வின்னரை வந்து சூஸ் பண்ணி இந்த ஸ்பீக்கரை 0 ரூபீஸ்க்கு வாங்குற ஒரு கூப்பன் கோட நான் வந்து சென்ட் பண்ணிடுவேன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு. சோ இவ்வளவுதான் கிவ் அவேக்கான ஸ்டெப்ஸ். கண்டிப்பா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சோ ஃபைனலா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒர்த் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை வெறும் ப்ளூடூத் ஸ்பீக்கரா மட்டும் வந்து லான்ச் பண்ணாம FM ரேடியோ ஆப்ஷன் கொடுத்து USB மெமரி கார்டு போட்டு அது மூலமா பாட்டு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்து பிளஸ் எக்ஸ்ட்ராவா ரெக்கார்ட் பண்ற ஆப்ஷனும் கொடுத்து நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டியோட நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி கொடுத்து வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா 1490 அப்படின்ற இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு இது ஒர்த் தான். சோ நமக்கும் சரி நம்மளோட பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் FM ரேடியோ கேட்கறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஆசைப்படுவாங்க. சோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு gift வந்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. மொபைல் போன் யூஸ் பண்ணாம வெறும் ஸ்பீக்கர் வச்சு FM வந்து கேட்டுக்கிறதுக்கு பாட்டு வந்து கேட்கறது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான டெக் வீடியோல உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். Until then, bye bye, see you from Sudarshan for Techie Feed Tamil.